ஷா இது எத்தனை பேருக்கு எத்தனை ஆடு ஐயா அது? 3 ஆடு அடிச்சிட்டு இருக்கிறாங்க பாருங்க எப்படி இருக்கு. மரவள்ளி கிழங்கு பொரியல் பாருங்க, கருவேப்பிலை அதாவது கருவேப்பிலை போட்டு எல்லாம் பொரிச்சிருக்கு. ஷா பாருங்க கல்முனை சொல்லி வேலை இல்லையா. விசுவன் தலைமையில தான் இந்த கல்முனை ஒன்று கூடல் சிறப்பாக கனடாவில் இடம்பெற்று கொண்டிருக்கு. பாரம்பரிய ஆடையிலையும் எங்கட மக்கள் பாருங்க எப்படி நிற்கிறாரு, குழு குழு ஆடையோட நிற்காரு சாரனோட. வணக்கம் அன்புறவுகளே, பாடுமீன் சேனலினூடாக நான் ஜஸ்டின் பால். இன்றைய தினம் கனடா கல்முனை மக்கள் ஒன்றியம் கோலாகலமான முறையில் தங்களுடைய கோடை கால ஒன்று கூடல் 2026 நிகழ்ச்சியினை சிறப்பான முறையில் டொரண்டோ ஸ்காப்ரோ மண்ணில் அனைத்து மக்களோடும் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. காலை முதல் மாலை வரை 8 மணி முதல் காலை இரவு 8 மணி வரை இந்த நிகழ்வுகள் சிறப்பாக இடம்பெறுகின்றது. கல்முனை அதாவது கிழக்கு மாகாணத்தின் பாரம்பரிய உணவுகள் இந்த ஒன்று கூடலில் பிரதிபலிக்கப்படுது. இந்த ஒன்று கூடலில் என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுகள் அமைந்திருக்கின்றது. பாடுமீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு ஷேர் பண்ணி லைக் பண்ணிட்டு வாங்க முழுமையான வீடியோக்கு. பரபரப்பா பாருங்க, சும்மா சமையல் நடந்து கொண்டிருக்கு. கல்முனை மக்கள் ஒன்றியம் கனடாட சர்மா செஃப் அவரோட தலைமையில பிரதான கறி. இது என்ன கறி? ஆட்டிறச்சி தானே, ஆட்டிறச்சி கறி. ஆடு இல்ல, ஊர் ஆட்டு கறி பாருங்க. அவ்வளவு ஊராக்களும் இருக்கிறாங்க. ஷா இது எத்தனை பேருக்கு எத்தனை ஆடு ஐயா அது? 3 ஆடு அடிச்சிட்டு இருக்கிறாங்க பாருங்க எப்படி இருக்கு. முளாடு என்ன வெட்டி இருக்கிறாங்க. மதிய ஆகாரத்துக்கான தயார்படுத்த இது பெண்கள் அமைப்பு. அவங்க மரக்கறிகள் எல்லாம் வெட்டி எல்லாம் தயார்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. எனக்கா அக்கா இங்கே தனியாக விட்டுட்டீங்க மிளகாண்டபடியா? பச்சை மிளகாண்டபடியா தனியாக விட்டுட்டீங்களா? ஸ்பெஷல் கத்தரிக்காண்டு இருந்தா குடலும் போட்டு ஆக்கியிருக்கிறீங்க பாருங்க மக்களை எப்படி இருக்குன்னு சொல்லி. அந்த மாதிரி இருக்க பாருங்க. கல்முனை ஒன்று கூட ரால் பொறிக்கிறாங்க. மட்டக்களப்பு ஊரணியில சொல்லி எடுத்திருக்கிறாங்க கல்முனை ஒன்று கூட கனடாவில். நிறைய பிள்ளையார் அடியில் வேண்டியிருக்கீங்க. இதை ஒன்லி பொரியலா இல்லை வேறு எதுவும் ஏற்பாடு செய்ய போறீங்களா? டெவல் ஒன்று செய்ய போறீங்க. பூஞ்சிக்காய் கேரட் போட்டு ஒரு வெள்ளைக்கறி பால் கறி ஒன்று. அடுத்ததா நாடங்கா சொதி. சொதி இல்லாம எங்கட கிழக்கு மாகாணத்து சாப்பாட்டுல ஒன்றும் இருக்காது. கூனி போட்டா கல்முனை ஒன்று கூட இல்லை கல்லாத்து கூனி போட்டு ஒரு நாடங்கா சொதி. இந்த சொதியோடைய ஒரு நான் ஒரு 2 பிளேட் 2 ஹோப்பை சாப்பிடலாம், அப்படி சுவையா இருக்கு. வந்த உடனே காலை ஆகாரம் பான் பாருங்க. எங்கட ஞானம் மணி பானுக்கு சம்பல், நல்ல மாசி சம்பல் இருக்கு. அதோட நல்ல பருப்பு கறி இருக்கு. எடுங்க மாசி சம்பல் நல்ல புளியெல்லாம் போட்டு, அதே போல பருப்பு கறி இருக்கு பாருங்க. கல்முனை மக்கள் ஒன்றியம் கனடா கோலாகலமான முறையில் மில்கன் பார்க்கில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. அதிகளவான மக்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. பானும் மாசி சம்பலும் பருப்பு கறியும் எப்பயும் பாருங்க சம்பலோட சேர்த்து பருப்பையும் சாப்பிடுவோம். கல்முனை மக்கள் ஒன்று கூடல் கனடாவில் விருந்தோம்பல். விருந்தோம்பல் கேட்டறிங்கால பாருங்க சுட சுட காலை ஆகாரம் அப்பம் பாருங்க தயாரிக்கிறாங்க அண்ணாமார். நீங்களும் உங்களோட கேட்டறிங்கு இவங்களை கூப்பிடலாம் எந்த ஒரு நிகழ்வுக்கும். விருந்தோம்பல் பாருங்க, அப்பத்துக்காக எல்லா மக்களும் இருக்கிறாங்க. காலை ஆகாரம். மறுநாள் வணக்கம். என்னமே தராம சாப்பிட்றீங்க? ஏல அண்ணன் நிற்கிறார். என்னமே அப்பம் சம்பளம் பால் சுவையோடையா? நல்ல உரைப்போட சம்பளம் தான் சூப்பராக இருக்கு. அப்பத்தோட மறுமுறை சம்பல் மண் மாசம் என்ன சர்பத் கடை மாதிரி. அண்ணன் வணக்கம்.
ஆமா இவர்தான் வேணும் நம்மளுக்கு. என்ன சொல்லுது இப்ப நீங்க இதுக்கு பொறுப்பு நீங்க தான் போல. கல்முனை பிராந்திய மக்களின் ஒன்று குரலுக்காக ஒவ்வொரு வருஷமும் கடந்த ஆண்டுதான் அவங்க இதை ஆரம்பித்தார்கள். ஒரு முறை நான் என்னுடைய சர்மத்தை வழங்கி கொண்டிருந்தேன். அப்ப நீங்க ஸ்பான்சர் தேவானந்த் தான் உபயோகார். ஊர் 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 முறைப்படி என்ன அங்கமே ஆத்தி கொடுக்குறோம். தெரியும் என்னத்துக்கு ஆத்துறோம் உங்களுக்கு தெரியும். கசகசாவும் அருணாச்சல பழம் மிக்ஸ் பண்ணதுக்காக தான் ஆத்துறோம். இது அந்த போறது சந்தில அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. கட்டாம்பூச்சி மரத்தடியிலே யாரெல்லாம் செய்யறாங்க அதை பார்த்து பழகினது. அதான் என்ன சொல்லி வேற இல்லையா? எங்க போனாலும் அண்ணன் பாபிக்கோ பொறுப்படுத்துருவீங்க. பாருங்க பாபிக்கோ பொறுப்படுத்துருவீங்க. பாபிக்கு சிக்கன் அண்ட் ஹாட் டாக் அதோட பர்கரும் போடுறாங்க. சட்டப்படியா நடந்து கொண்டு இருக்கு. அந்த மாதிரி சாப்பிட்டு கொண்டு இருக்காங்க. நிரோஸ் ஹாய் அண்ணா வணக்கம். எப்படி இருக்கீங்க? நிரோஸும் சரியான பிஸியா இருக்கார். பிஹைண்ட் மீ வீடியோ சேனல் எல்லாரும் பாருங்க. நாங்க பிஹைண்ட் மீயால சொல்றோம், மறக்காம பாருங்க. பாபிக்கு சிக்கன் சரியா சுடு. கல்யாணம் கட்டின பெண்களுக்கும் கல்யாணம் கட்டாத பெண்களுக்கும் இடையிலான கயிறிழுத்தல் போட்டு. இது கல்யாணம் கட்டாத பெண்கள். கமான் கல்யாணம் கட்டாத பெண்கள். இன்னும் அளவட்டி மக்கள் மன்ற கனடா பாருங்க அவங்களும் வந்திருக்கிறாங்க. இங்க பல பல மாவட்டத்து மக்கள் வந்திருக்கிறாங்க. அதானே எல்லா இடமும் இப்ப மரவள்ளி கிழங்கு பொரியலை உரிக்கிறதுக்கு சபானன் கையில புடிச்சு கொஞ்சம் பேரை சேர்த்து எடுத்துட்டேன். என்ன சபானன் என்னமே ஆக்கள் காணுந்தேன். அதோட இங்க நம்மள சேரம் வந்திருக்கிறேன். இதோட கல்லாத்து கூனிச்சம்பல் வரும். என்ன பெண்களுக்கான தேங்காய் திருவுதல் விளையாட்டு போட்டியும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. காரணம் பாரம்பரிய விளையாட்டுகளையும் பாரம்பரிய வேலைகளையும் மறக்காம இந்த நிகழ்வுகளில் காட்டிக் கொண்டிருக்கிறாங்க. காரணம் இந்த பிள்ளைகள் எல்லாம் பார்க்கணும். இங்கே பிறந்த பிள்ளைகள் எல்லாம். ஓகே இந்த மதிய ஆகாரம் தயாராகி பாருங்க. இப்ப போடப்படுது ரால் கறி, கத்தரிக்காய், பாபத் குடல் எல்லாம் போட்டு ஆக்கின கறியா, வெள்ளைக்கறியா, அதோட ஒரு அதே மாதிரி வெள்ளைக்கறி போஞ்சி, அதாவது கேரட் எல்லாம் போட்டு அதோட ஒரு சலாட், பிரதான கறி பாருங்க. 3 ஆடு. இப்பயும் ஆடு கத்து தாச்சில இருந்தா. கல்முனை மக்கள் ஒன்று கூட ஆட்டிறைச்சி கறி சும்மா குழம்பா வச்சிருக்கிறாங்க. அதோட நாடங்கா சொதி சும்மா அந்த மாதிரி. நான் எப்படி ஓகேயா? குட்டா இருக்கா? அப்படி என்ன அடுத்த முறை இதை விட பெட்டரா அளவட்டி செய்யணுமா? என்னமே பருப்போட நிக்க இலங்கை தேசிய உணவு பருப்பு இல்லாத கடையும் இல்லையா, பண்டாரம் இல்லாத கேம்பும் இல்லையா? இங்க இருந்து மக்கள் அரிசியில் இருக்கிறாங்க. மதிய ஆகாரம் பகிர்ந்தளிக்கப்படுது. உண்மையிலே அதிக அளவான மக்களா. அதோட கல்முனை மாவட்டத்து மக்கள் மாத்திரமல்ல, மட்டக்களப்பு மக்கள் அல்ல, யாழ்ப்பாணத்தை சேர்ந்த மக்கள், கிளிநொச்சி மக்கள், அப்படி பலரும் வந்திருக்கிறாங்க. பாருங்க மதிய சாப்பாடு முடிஞ்சோடனே பாயாசம். இந்த பாருங்க ஆரம்பிச்சு வைக்கிறேங்கட அண்ணா. பாருங்க பாயாசம் அந்த மாதிரி நடக்குதா. என்ன இருந்தாலும் பாரம்பரியத்தை கனடாவில் கொண்டு வராங்க எங்கட கனடா மக்கள் ஒன்றியம். சச்சுவனன் எப்படி பாயாசம் எடுக்கிறது? செஃப் சர்மாவோட தலைமையில் பரபரப்பா மரவள்ளி கிழங்கு பொரியல் வேலை நடந்து கொண்டு இருக்கு. பாருங்க அண்டாவில் சும்மா பொரிச்சு கொண்டிருக்காங்க. ஒரு அண்டாவில் 2-3 அண்டாவில் மடம் வரணும்னு சொல்லி மரவள்ளி கிழங்கு பாருங்க கருவேப்பிலை போட்டு சும்மா அந்த மாதிரி பொரிக்கிறாங்களா. உடன் சோழன் உரிச்சு கொண்டிருக்கிறாங்க எங்களோட நட்புகள். மதிய ஆகாரம் நிறைய பெற்றவுடன் சோழன் கொலை அவை சும்மா தும்மங்கனி காக்காச்சி வெட்ட சோழனா கிழங்கு பொரியலும் அதுக்குரிய சம்பலும். இது வந்து கூனி போட்டு ஒரு சம்பல் போட்டிருக்கிறாங்க, வெங்காயம் எல்லாம் போட்டு. அதுக்கு மரவள்ளி கிழங்கு பொரியல் போட்டு அந்த மாதிரி பாருங்க எல்லாரும் வரிசையில் இருக்கிறாங்க. எப்படியா சோளம் எடுத்தீங்களா? ஓகே நன்றி நன்றி. சோழன் ஆகாரத்துக்கு பிறகு மதிய ஆகாரத்துக்கு பிறகு தேநீர் வழங்கப்படுது அந்த மாதிரி. வணக்கம் அனைவருக்கும். இன்று கல்முனை பிராந்திய இணையம் கனடா நடத்தும் மாபெரும் ஒன்றுகூடு. இந்த மாபெரும் ஒன்றுகூடலில் அனைத்து கல்முனை பிராந்திய இணைய மக்கள் அனைவரும் தமிழ் சமூக மையத்துக்கு
$10,000 காசோலையை கையளிப்பதற்காக எங்களுடைய பணிப்பாளர் ரமணநந்தன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். நாங்கள் இந்த காசோலையை கொடுப்பதற்கு அங்கத்தவர்கள், கோஆர்டினேட்டர், எல்லா பணிப்பாளர்கள் அனைவரும் சேர்ந்து எங்களுடைய கொடையாளிகளும் கூட இதில் இருக்கிறார்கள். அவர்களும் கூட இதில் கலந்து கொண்டு இந்த காசோலையை நாங்கள் ஒப்படைக்கிறோம். இப்படியான சந்தர்ப்பத்தில் கல்முனை பிராந்திய மக்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. தமிழ் சமூக மையம் சார்பில் அடுத்த வருடம் கட்டுமானத்தை ஆரம்பிக்க வேண்டும், எல்லோரும் சேர்ந்து இந்த கட்டுமானத்தில் பங்களிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் விஸ்வண்ணாவும் அவருடைய அணியினரும் இந்த நல்ல முயற்சியை முன்னெடுத்திருக்கிறார்கள். இதில் பங்களிப்பு வழங்கிய அனைவருக்கும் அதே வேளையில் இந்த ஒன்று கூடல் ஏற்பாடு செய்திருக்கின்றவர்கள் தொடர்ச்சியான இப்படியான மக்கள் சந்திப்புகளின் மூலமாக எங்கள் மண்ணின் வாசத்தை தொலைத்து விடாமல் இது போன்ற புலம்பெயர் தேசத்திலும் நாங்கள் தொடர்ந்து ஊரோடும் உறவுகளோடும் ஒன்றாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த அனைவருக்கு நன்றி. அதை பிரதான நோக்கமாக கொண்டு வருவாகின்ற தமிழ் சமூக மையத்திற்கு உங்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது. அடுத்த வருடம் நிச்சயமாக இந்த கட்டுமானம் ஆரம்பிக்கின்ற போது அனைத்து நன்கொடையாளர்களையும் எங்களுடைய தமிழ் சமூக மைய கட்டுமான ஆரம்ப பணியில் உங்களையும் இணைத்துக் கொள்ள நாங்கள் அவரோடு காத்திருக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ ரமணன்.